நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படி நம்புகிறேன். அப்போ நேற்று பேசிகிட்டு இருந்தோம், ரெக்ரூட்மெண்ட் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், வேலை கிடைக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி தான் கண்டினியூ பண்ண போகிறேன். இன்றைக்கி அதே பார்க்கலாம்னு உட்காந்துருக்கேன். என்ன நேற்று கொஞ்சம் லேட்டாக வந்தேன், இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து உட்காந்துருக்கேன். ஏதாவது இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி பண்ணி மாட்டினா கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். சரி, உங்கள்கிட்ட பேசிடலாம், வீடியோவை அப்லோட் பண்ணலாம் இல்லையா, சரி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொன்னால் இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரையும் கிட்டத்தட்ட ஒரு ஆள் கூட பார்த்ததே கிடையாது, அந்த வீடியோ பார்த்ததும் கிடையாது. நானே இப்போ ரிட்டன் பார்க்கவும் இல்லை. சரி, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வேற ஒரு யூடியூப்லேருந்து அப்படி ஏறி பார்த்தேன், என்ன எதுவும் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. யாரை பார்க்குறாங்களான்னு யாரும் பார்க்கல. பட் இட்ஸ் ஓகே. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அது யாரும் பார்க்கணுன்னு நம்ம யாரும் கம்பல் பண்ணுறதும் கிடையாது. பட் என்ன சொல்கிறது, எனக்கு யாரும் நாள் என்ன சொல்கிறேன், நானே அது கேட்கும்போது என்னடா நான் இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கேனா அப்படின்னு எனக்கு தோணும். பட் ஆக்சுவலி இது வந்து ஒரு ஒஸ்டான ஒரு சிச்சுவேஷன். அப்படின்னா வேலை தேடி வந்துட்டு வேலையே இல்லாமல் வேலை தேடிக்கிட்டே இருக்கோம், கண்டினியூஸ் தேடிக்கிட்டு இருக்கோம், ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தா குறைக்கி ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து எல்லா சைட்லேருந்து வரும். நம்ம நினைக்கலாம் நம்ம ஃபேமிலி வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். அவங்க எப்போதுமே நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணாமலாம் இல்லை. பட் அல்டிமேட்லி த திங் இஸ் லைக் அவங்களுக்கும் அவங்க சைட்லேருந்து அவங்கள்ட்டெல்லாம் மீன்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது என்னோடய வைஃபை சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் சரி, அதே சேம் சுச்சுவேஷன் என்னோடய ரிலேட்டிவ்ஸ், என்னோடய அங்கிள், ஆண்ட், என்ன சொல்கிறது, அவங்க பசங்க எல்லாருக்குமே வந்து அவங்க சைட்லேருந்து அவங்க சொல்லுவாங்க. பட் அது என்ன தான் சொன்னாலுமே அது வந்து ஆக்சுவலி அது ஒரு நமக்கு ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வேலை இல்லை அப்படிங்கிறத தானே அவங்க சொல்கிறாங்க. வேலை இருந்தால் அவங்க வந்து ட்ரை பண்ண உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்னை பொறுத்தளவு என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வந்து இருக்காங்க. டூ சைட்ஸ், எல்லா ரிலேட்டிவ்ஸுமே எல்லாத்துக்குமே கோயின் வந்து எப்போதுமே ரெண்டு சைடு இருக்கும். அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸில் ரெண்டு சைடு இருக்காங்க, அங்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா குட் அண்ட் பேட் அப்படின்னு இருக்காங்க. அதில் எனக்கு கொஞ்சம் நல்ல ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. எங்கள் அப்பாவோட கூட பிறந்த எங்கள் அத்தைமாருங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் எனக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது. பட் டிஸ்பைட் பேசிக்கலி இன்றைக்கி வந்து செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படியாவே துபாய்க்காரங்களுக்கு வந்து ஆக்சுவலி 11 மணி 12 மணிக்கு தான் ஆக்சுவலி டே ஸ்டார்ட்டே ஆகும். இன்னும் இன்றைக்கி மெட்ரோ கூட லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும், அது துபாயில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து வீக்கெண்ட்லாம் என்ஜாய் பண்ணி, மீன்ஸ் ஃப்ரைடே சாட்டர்டே வீக்கெண்ட்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாகவே மீன்ஸ் லேட்டாக தூங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து எந்திக்கிறது, காலையில் ஆளுங்களை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஈவன் இருந்தாலும் நானே எந்திரிச்சு மணி 11:15 வேலை இல்லாதவொடனே நானே எந்திக்கும் போது அப்படி தான். வேலை இருந்து டயர்டாக இருக்கவங்களுக்கு, அது வெட்டிய வீட்டில் ரூம்லேயே இருக்குது. எனக்கு நான் வந்து எந்திரிச்சு வந்ததே வந்து 11 மணிக்கு. நான் நேற்று வேலை எங்கேயும் போகவும் செய்யலை, எங்கேயுமே இல்லை, ரூம்லேயே தான் இருப்பேன். ஸோ இந்த 45 days நான் ரூம்லேயே தான் இருக்கேன். நான் அதையும் சொல்ல மறந்தேன். 45 days ரூம்லேயே தான் இருக்கேன், எங்கேயுமே போகல. போனது மட்டும் இன்டர்வியூ மட்டும் தான் போயிருக்கேன். ஏன்னா நம்ம தெரியும், நம்ம கையில் இருக்க கேஷ் இல்லாட்டி நம்மகிட்ட வந்து நம்மக்கிட்ட இருக்க எக்ஸ்பென்ஸ் நம்ம பார்த்து தான், மீன்ஸ் நம்மகிட்ட இருக்க கேஷை வந்து நம்ம பார்த்து தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு யாருமே பேக் சப்போர்ட் இல்லை அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் யாரையும் இதில் குத்தமாக சொல்கிறதுக்கெல்லாம் இந்த வீடியோலாம் பண்ணுறது இல்லை. பட் என்ன சொல்கிறது, வேலை கிடைக்கல அப்படின்னா அதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்கும். சம்டைம் அந்த எம்ப்ளாயர் கம்பெனிக்கு வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு தேவை இருக்காதா இருக்கும், அதனால் எடுத்துருக்க மாட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ரொம்ப வருஷமாக நம்ம வந்து நம்ம ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்கோம். பட் கிடைக்க மாட்டேக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக தான் இருப்பாங்க நிறைய பேர். நான் நினைக்கலாம் நான் மட்டும்தான் வேலை இல்லை அப்படின்னு. பட் என்ன சொல்கிறது, துபாயில் நிறைய பேர் இதே தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வேறு ஆங்கிள்லேருந்து இருக்கும். ஏன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. சுவிட்ச் ஆஃபில் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகி இதாகிடுச்சு. ஆக்சுவலி இங்கே செம்ம சூடாக இருக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் இன்னொரு டைம் முடியுது. அதான் நான் வேலை கிடைக்காத பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். ஆக்சுவலி என்னை மாதிரி தான் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பாக கீப் ட்ரைங் கைஸ். உங்களால் எல்லாரும் கிடைக்கும், யாரும் கிடைக்காம இல்லை. மேபி இது இந்த வீடியோ 10 வருஷத்துக்கு அப்புறம் யாராவது பார்த்தாலும் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு இடத்துல நம்ம வேலை தேடி போனோம்னா கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைக்காமே இருக்காது. ஓகேவா? நீங்கள் கீப் புஷிங் யுவர் செல்ஃப். யாருக்காகவும் நீங்கள் வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காக நீங்கள் எடுத்துக்காதீங்க. உங்களால் முடியும் அப்படின்னு மட்டும் நீங்கள் மட்டும் நம்புங்க. உங்களால் முடியும் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளால் முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஸோ டெஃபினெட்லி நம்மளால் முடியும். அதனால தான் நான் வேலை தேடிட்டு இருக்கேன். என்னால் முடியும் அப்படின்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. 110% எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால தான் நான் இங்கே வந்து
உட்காந்துருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கும் அது அப்ளிகபிள் ஆகும். நீங்களும் வேலை தேடிக்கிட்டே இருங்க. அப்போ நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி டைம் அவுட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ சூடு வேறு செம்ம சூடாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் உள்ளே போயே ஆகணும். ரொம்ப செட் ஆகுது. ஓகே, அப்போ டேக் கேர் கைஸ். நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். பாய்.